வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளுக்கான வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலத்தை நீட்டிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் 15ஆம் தேதி காலாவதியாகவிருக்கிறதாகவும் பின்னர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை அவற்றின் செல்லுபடி காலத்தை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் பிரிவேனாக்கள் மற்றும் சீல மாதாக்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை மாணவர்கள், பொது மற்றும் திருச்சபை மாணவர்களுக்கு 3000 ரூபாய் மதிப்புள்ள காலணி வவுச்சர்களை வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடம்பெற்று வரும் வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளின்படியே ஆசிரியர் பரீட்சைகள் நடத்தப்படும் என பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் 2 ஆசிரியர் பரீட்சைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவை நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப நடத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பட்டம் பெற்ற திகதிகள் தொடர்பான நிபந்தனைகளை திருத்துமாறு நீதிமன்றத்திடம் கோருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மொனராகலை மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க மொனராகலை ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போதே பிரதமர் இவற்றை தெரிவித்துள்ளார். காப்போது சாதாரணதர பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கு தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதிப்பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி காலி, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியாவில் உள்ள திணைக்களத்தின் தலைமையகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 8:30 மணி முதல் 12:30 மணி வரை பரிசார்த்திகளுக்கான அடையாள அட்டை தகவல் உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உறுதிப்பத்திரங்களை எண்ணும் பெறாதோர் ஆட்பதிவு திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செய்யவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் அதிபர் அல்லது கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை தொடர்புடைய ஆவணங்களுடன் கொண்டுவர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள 7 பல்கலைக்கழகங்களில் புதிய விடுதி வசதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களிடையே நிலவும் தங்குமிட வசதிகளுக்கான கடும் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விடுதிகள் மூலம் குறைந்தது 2400 மாணவர்கள் தங்குமிட வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டம் கல்வி அமைச்சின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை சூழலை வழங்குவதன் மூலம் அவர்களின் கல்விசார் அனுபவங்களை ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் பிரதான இலக்காகும். தற்போது பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய விடுதி வசதிகள் மாணவர்களின் தங்குமிட பிரச்சினைகளுக்கு பெரும் தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி சட்டவிரோதமாக விசா ஆலோசனை மையம் ஒன்றை நடத்திய குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவு அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கண்டியில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கம்பகா பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் முறைப்பாட்டின் பேரில் குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் இயங்கிய நிறுவனம் ஒன்று ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பு ஏற்பாடு செய்து தருவதாக வாக்குறுதி அளித்து 35 லட்சம் பெற்றுக்கொண்ட பின்னரும் வேலைவாய்ப்பு வழங்கவில்லை என முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்தே அதிகாரிகள் நேற்று முன்தினம் அந்த நிலையத்தில் சோதனை நடத்திய போது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்க தேவையான செல்லுபடியாகும் உரிமமின்றி நிறுவனம் இயங்கி வந்தது கண்டறியப்பட்டது. அதன்போது கம்பளை மற்றும் தலாத் ஓயாவை சேர்ந்த 23 வயதுடைய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோதனையில் 7 வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள், 5 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் மற்றும் பல பணவர்த்தனைகள் ரசீது புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 2.5% வரி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அரோசா ரோட்ரிகோ தெரிவித்துள்ளார். குறித்த வரி தொடர்பில் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இது 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரி என்றும் இந்த வரி அறவீடானது சுங்க திணைக்களத்திலேயே மேற்கொள்ளப்படும் எனவும் அரோசா கூறியுள்ளார். எனினும் தற்போது சுங்கத்தில் விடுவிப்பு செயற்பாடுகளில் உள்ள வாகனங்களுக்கு இந்த வரி பொருந்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
இந்நிலையில் வாகனங்களின் விலை அதிகமாக இருப்பதனால் 2.5% வரி என்பது கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்போகத்தில் 80,000 மெட்ரிக் டன் நெல் வாங்குவதற்கு அரசாங்கம் 10 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளது என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். விவசாய சமூகத்துக்கு மேலும் வசதி அளிக்கும் வகையில் அனுராதபுரம் மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் பெரிய அளவிலான நெல் உலர்த்தும் இயந்திரங்களை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் பெரும்போகத்தில் நெல் அறுவடையை அரசாங்க உத்தரவாத விலையில் வாங்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. அதன்படி அரசாங்கம் நாட்டு நெல்லுக்கு 120 ரூபாய், சம்பா நெல்லுக்கு 130 ரூபாய் மற்றும் கீரி சம்பா நெல்லுக்கு 140 ரூபாய் விலைகளை வழங்கியுள்ளது. மேலும் சிறிய நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் வாங்க கடன் வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் வசந்த குறிப்பிட்டுள்ளார். தெலங்கம அக்குரே கொடத்த பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு முன்னால் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் நேற்று பிற்பகல் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சட்டத்தரணி கரந்தனிய சுத்த என்ற குற்றவாளியின் நீதிமன்ற வழக்குகளில் முன்னிலையானார். அத்துடன் தனது கட்சிக்காரரின் தகவல்களை லொகுப்பட்டி என்ற குற்றவாளி தலைமையிலான குழுவுக்கு வழங்கிய காரணத்தினால் கரந்தனிய சுத்தவினால் இந்த துப்பாக்கிச்சூடன் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என பாதுகாப்பு பிரிவினர் சந்தேகிக்கின்றனர். அக்குரே கொட பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டியிலிருந்த தம்பதியினரை இலக்கு வைத்தே நேற்று மாலை 5 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. காரொன்றில் வந்த குழுவினர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 10 தடவைகள் சுட்டுவிட்டு தப்பியோடியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இதில் வாகனத்தில் இருந்த தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவ்வாறு கொல்லப்பட்டவர்கள் பிடிக்கல பகுதியைச் சேர்ந்த மெல்வராட்சி எனும் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் என தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து தெலங்கம போலீசாரின் 3 குழுக்கள் உள்ளிட்ட பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த துப்பாக்கிச்சூட்டுடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற 7 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி தர்மபுர பகுதியில் புகுந்த காட்டு யானைகள் 1 ஏக்கர் அளவிலான வாழை மரங்கள் மற்றும் தென்னையை முற்றாக சேதப்படுத்தியுள்ளதாக விவசாயி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புளியம்பொக்கனே கமநல சேவை பிரிவுக்கு உட்பட்ட தர்மபுரம் பகுதியில் வாழ்வாதாரத்துக்காக வைக்கப்பட்டிருந்த 1 ஏக்கர் வாழை தென்னை மரங்களை காட்டு யானைகள் புகுந்து முற்றாக சேதப்படுத்தியுள்ளது. வாழை செய்கை வாழ்வாதாரத்துக்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த போதிலும் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி தர்மபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தேராவில் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் புளியம்பொக்கனை பகுதியிலிருந்து மணல் ஏற்றி பயணித்த கற்பக வாகனம் ஒன்று துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை போலீசாரின் சமிக்ஞையை மீறி சென்றமையினால் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமான முறையில் கப்ரக வாகனத்தில் மணலேற்றி பயணிப்பதாக தர்மபுர போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய துப்பாக்கிச்சூடு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ்கடுப கொலை வழக்கில் 3 மரண தண்டனை விதித்து களுத்துறை மேல் நீதிமன்ற நீதிபதி நேற்று தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2008 ஆண்டு அக்டோபர் 23 அன்று களுத்துறை குடா பஸ்கடுவ லிட்டில் டன் வத்தை பகுதியைச் சேர்ந்த சமிந்தகுமார என்பவர் பஸ்கடுவ பகுதியில் இடம்பெற்ற மரணச்சடங்கு ஒன்றின் போது கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். வழக்கின் அனைத்து விசாரணைகளும் முடிவுற்ற நிலையில் வழக்கின் தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. தீர்ப்பு அறிவிக்கும் முன்னர் மேல் நீதிமன்ற நீதிபதியினால் நீதிமன்ற மண்டபத்தில் கதவுகள் ஜன்னல்கள் மூடப்பட்டு மின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்றத்தில் இருந்து அனைவரையும் எழுந்து நிற்குமாறு பயணித்த பின்னரே இந்த மரண தண்டனை தீர்ப்பு வாசிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குடும்ப தகராறில் வீட்டின் மீது கணவர் பெட்ரோல் குண்டை வீசியதில் அவரது 40 வயதுடைய மனைவி தீப்பிடித்து பலத்த தீக்காயமடைந்து வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். இறந்தவர் மெதகம பரசங்கஸ்வெவ பகுதியைச் சேர்ந்த தமயந்தி ஏகநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தம்பதியினரிடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக கணவர் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் அன்று வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசியதாக போலீசார் தெரிவித்தனர். பெட்ரோல் குண்டினால் வீடு தீப்பிடித்து எரிந்ததோடு மனைவி வீட்டினுள் தீப்பிடித்து மனைவி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பி சென்று விட்டதாகவும் அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து பரசங்கஸ்வெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
லங்கா சதோசா லிமிடெட் நிறுவனத்தின் முன்னாள் பிரதி பொது முகாமையாளர் உட்பட 3 பேர் நபர்கள் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். தனியார் நிறுவனத்துக்கு 54,860 கிலோகிராம் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு ₹135 விற்பனை செய்த வழக்கில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் லங்கா சதோசா விதிமுறைகளை மீறி நடத்தப்பட்ட இந்த பரிவர்த்தனை ஒரு தனியார் தொழிலதிபருக்கு பயனளிக்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாகவும் நிறுவனத்துக்கு இழப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மொரட்டுவையில் உள்ள பாடசாலை ஆய்வக நடவடிக்கையின் போது ரசாயன பொருளை சுவாசித்தமையினால் 8 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பாணாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் மாணவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு பம்பலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றின் சாப்பாட்டில் பாம்பின் தலை இருப்பதாக சமூக ஊடகங்களில் காணொலி வழியாக அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறித்த உணவகத்தில் நேற்று முன்தினம் காலை சாப்பிட்ட நபர் ஒருவர் தனது சாப்பாட்டில் சிறிய பாம்பின் தலையொன்று பகுதி இருந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த காணொலி சமூக ஊடகங்களில் வேகமாக பரவி சர்ச்சையை ஏற்படுத்தியதாகவும் எனினும் காணொலி குறித்த உணவகத்தின் நிர்வாகம் கடுமையாக மறுப்பு தெரிவித்தும் தமது உணவகத்தில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லை எனவும் கூறியுள்ளது. அத்தோடு காணொலி வெளியான சிறிது நேரத்திலேயே பொது சுகாதார பரிசோதகர்கள் உணவகத்துக்கு வந்து சோதனையிட்டதாகவும் காணொலியினை வெளியிட்ட நபர் அனைவரது கவனத்தை பெறுவதற்காக இவ்வாறான காணொலியை வெளியிட்டுள்ளார் எனவும் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கொழும்பு மாநகர சபையின் பிரதமர் சுகாதார வைத்திய அதிகாரி ஸ்ரீ பிரதாபன் தெரிவிக்கையில் பம்பலப்பட்டி உணவக சர்ச்சை குறித்து இதுவரை முறைப்பாடு எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறியுள்ளார். உணவகத்தின் உணவு மாதிரிகளை பெற்று பரிசோதனை செய்ய உள்ளோம். அந்த உணவகத்தில் சுகாதார சீர்கேடுகள் காணப்படுவதாக கண்டறியப்பட்டால் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கொழும்பு வெள்ளவத்தை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதி போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது விடுதியில் இருந்த சந்தேக நபர்கள் 2 வியாழக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு தெற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போதே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபர்கள் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த 36 மற்றும் 41 வயதுடைய பெண்கள் என தெரிய வந்துள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.